சொல்லுங்க, எப்படி பழக்கம் ஆச்சு? உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமானே? அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. யாரெல்லாம் 10 வருஷம் ஆச்சு புருஷனோட வாழும்போது அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறது? பழக முடியும். வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்தும் கற்பனை மற்றும் நகைச்சுவை நோக்கத்தில் மட்டுமே உருவாக்கப்பட்டவை. யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி நீங்கள் புண்பட்டிருந்தால் மன்னிக்கவும். தயார் பண்றது அதில் போய் வேலை செய்துட்டு இருந்தது. ஒரு 2 வருஷமா தான் வேலை செய்யுது. இப்போ பீகார்ல இருந்து ஒரு பையன் அங்கே வந்து வேலை செய்யறான். இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க 2 பேருமே. கண்ணு வேர்க்குது. உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது இப்படி லவ் இருக்குன்னு? இது ரொம்ப ஒளிஞ்சிக்கிட்டே போகுது. இவங்களுக்குள்ள கனெக்ஷன் ஆகிட்டாப்ல இருக்குது. பேசிட்டே கிடையாது. இப்படி கிடக்குது. நீதா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? எரியல, எரிச்சலாவே இருக்கு. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். சொல்லுங்க, எப்படி பழக்கம் ஆச்சு? உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமானே? அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. யாரு ப்ரப்போஸ் பண்ணீங்க? அவர்தான் பண்ணாரு. என்ன சொன்னாரு? மாரி பிடிச்சிருக்கு. அது எப்படி பார்த்த உடனே பிடிக்கும்? அது கொஞ்சம் சொல்ல. என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். ஏன் ஓகே சொன்ன? என்ன பிடிச்சிருந்தது உனக்கு அவர்கிட்ட? நான் கேட்பேன். வருது உனக்கு, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. நீ சொன்னா கேப்பாரா? இவ்வளவு நாளா உனக்கு அவர் தெரியும்? இப்போ ஒரு வருஷமா தெரியும். ஒரு வருஷத்துல இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டு அவர்கிட்ட இருக்கிறது குணங்கள்? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எங்களுக்கெல்லாம் 10 வருஷம் ஆச்சு புருஷனோட வாழும்போது அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறது. பழக முடியும். அவர்தான் வேணும் சொல்றேன், ஆனா வீட்டுல வேணாம் சொல்றாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? வீட்டுல வேணாம் சொன்னா நீ என்ன பண்ணறதா இருக்க? அவர்தான் வேணும் சொல்றேன். நீ வாயை திறந்து சொன்னாதானே உனக்காக நான் பேச முடியும். அவர் தான் என் உயிர், அவர் இல்லாம வாழ முடியாத ரேஞ்சுக்கு பேசுற. உனக்கே சிரிப்பு வருது பாத்தியா? எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பா வருது. இந்த டிராமாலாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? சும்மா டிராமா பண்றியா? சிரிக்கிற, நீ அழுவுற, சிரிக்கிற. என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. எனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. என்னதான் முடிவில் இருக்க நீ? என்ன நம்பிக்கையில நீ ஜஸ்ட் ஒரு வருஷம் தெரியறது ஒரு பையன் கூட போறேன்னு சொல்ற? மண்டையில கிடக்கு, என் மண்டையில ஏத்த நினைக்காத. என்ன சுதந்திரமா வாழ விடு. இப்போ வீட்டுல கூட தான் பாக்குறாங்க. யாருன்னே தெரியாது. திடீர்னு கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. பார்த்தானே பிடிச்சிக்குதாமா? பிடிச்சிக்குது. அப்ப மட்டும் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் சொல்றேன், எனக்கு என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். நீ அவனுக்கு பாரு, நான் பாத்துக்கிறேன் சொல்றதுக்கு என்ன? எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவேன். நம்பிட்டான், வந்துட்டோம். முள்ள பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும்டா. உன் முன்னாடி மட்டும் அயன் பட்ட சட்டை செஞ்சு இதெல்லாம் போட்டு வந்தா ஒரு ஆம்பளை நல்லவன், நல்ல அழகானவனா? 27 வயசுன்றான் மேடம். நான் 20 வருஷம் ஆச்சு வந்துன்றான். 10வது படிச்சிருக்கிறேன்றான். எப்படி அது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த கேள்வி எல்லாம் அவங்களே கேட்டுக்கலாம் மேடம். கேட்டுடலாமா? வர சொல்லுங்களேன். இதோ புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலே சிங்கம், ஆனால் எல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார். உங்க பேரு? ஆசிக். இந்த பொண்ணு எப்படி பழக்கம் உங்களுக்கு? சுகம் பண்ணல. என்ன வருஷமா நீங்க காதலிக்கிறீங்க? இப்போ தொடர்ந்து 2 பக்கம் 1 வருஷம். நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தேன். ஏன் இந்த பொண்ணை சூஸ் பண்ணீங்க? பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். விஷயம் கேக்குறேன். நீங்க வந்து வேறொரு மாநிலத்துல இருந்து வரீங்க. அங்க கல்ச்சர் வேற, இங்க இருக்கிறது கல்ச்சர் வேற. இது ஒத்து வருமா? ஓ நீ அப்படி வரியா? 2 பேருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வரலாம். இந்த பிடிச்சிருக்குங்கிறது வந்து எவ்வளவு நாளைக்கு? எப்பவுமே இருக்கும். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. சரி, எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 10th. எங்க படிச்சீங்க? பீகார்ல 10வது வயசுல, ஒரு வயசுல நீங்க ஸ்கூலுக்கு போனீங்களா? நக்கல்யா உனக்கு இல்லையே. அப்புறம் எப்படி 10வது படிப்பீங்க 10 வயசுல? 10th தான் மேடம். எப்படிங்க? எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. பீகார்ல எப்படி 10 வயசுல நீங்க 10வது படிப்பீங்க? 10 வயசுல 5வது தான் படிக்க முடியும். அங்கேயே போய் இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் இந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? எங்க படிச்சீங்க? நான் பீகாரி ஸ்கூல்ல படிச்சேன்.
இங்க வந்து எங்க படிச்சீங்க? இங்க வந்து சும்மா டியூஷன் மாதிரி படிச்சேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. உங்க குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்க? எல்லாமே இருக்கு. யாரெல்லாம்? 3 தம்பி இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்கு. தாயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. உங்க அப்பாவோட ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு. கொடுங்க. ஆனா பேசுனது உங்களுக்கு புரியாது. ஏன்? எனக்கு ஹிந்தி நல்லா புரியும். சரி சரி. எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டீங்களா? அது பாஸ். எங்க சர்டிபிகேட்? சர்டிஃபிகேட் எல்லாம் எது கிடையாது, சர்வீஸ் மட்டும் தான். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்க, என்ன பண்றது? அப்பா அம்மாவோட நம்பருக்கு இவ்ளோ தேடுவாங்களா? இல்ல அது எப்படி இல்லாம இருக்கும்? நம்பர் கொடுங்க. நம்பர் இல்லையே, நோட் பண்ணலையே நான். எங்க நோட் பண்ணுவீங்க? டைரியில இருக்கும். பெஸ்ட் ஜோக் ஆஃப் தி இயர். இத பாருங்க, யாரும் முட்டாளுங்க கிடையாது. ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. உண்மையை சொல்லுங்க, யாரோட வந்தீங்க சென்னைக்கு? உங்களுக்கு யார் இருக்காங்க இங்க? யாரும் இல்ல மேடம். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? 17 வருஷம். அப்ப நீங்க வந்தப்ப உங்களுக்கு 13 வயசுனா இப்ப 30 வயசு உங்களுக்கு. இது என்ன இது? எல்லா இன்ஃபர்மேஷனும் தப்பு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. அப்ப கல்யாணம் பண்ணிட்டு எங்கன்னா போய் தள்ளிட்டு வந்துடலாம் ரகசியமா. உங்களுக்கு இப்ப 1 மாசம் டைம் கேக்குறேன். ஐயோ ஐயோ, என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க, என்னாச்சு? அத நினைச்சேன் சிரிச்சேன். பேக்ரவுண்ட் தெரியாத ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறேன். நான் பேக்ரவுண்ட் தெரியாதுன்னு நான் சொல்லலையே, எனக்கு அவங்க தெரியும். அப்பா பேரு சொல்லு. அதெல்லாம் மைண்ட்ல நிக்க மாட்டேது. அம்மா பேரு சொல்லு. நிக்க மாட்டேது. சிரிக்கிற? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? தயவு செஞ்சு ப்ளீஸ் விட்டுருங்க. சரி மேடம். வேண்டாம். உங்களுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? இல்ல. ஊர்ல, பீகார்ல? ஊர்ல இருக்கு. என்னது? அஹமத் நூர் ஆலம். என்னுடைய 5 முகத்தை பார்த்தேன்னு சொன்னேன்ல, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல மேடம். ஊர்ல உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. லைன்ல வரலாமா? வெயிட் பண்ணுங்க, புடிச்சிட்டோம். சிக்கிட்டான் போல இருக்கு, பையன் சிக்கிட்டான். ஹலோ, தமிழ் பேசுவீங்களாமா? என் பேரு ஜெரினா மேடம். ஜெரினா, உங்க புருஷன் பேரு? ஆசிக். டேய் அட பாவி. எவ்வளவு பசங்கம்மா உங்களுக்கு? 4 பசங்க மேடம் எனக்கு. சொல்லுமா மேடம், என்ன மேடம் நடந்துச்சு எனக்கு கொஞ்சம் தெரியும். இங்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காரு, அவளதான் கல்யாணம் பண்ணுவேன்னு. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? கல்யாணம் பண்ண முடியும் அவரா? சொன்னீங்க பசங்க எனக்கு இங்க இருக்கு, அவர் எப்படி மேடம் கல்யாணம் பண்ணுவாங்க? நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் வரேன் மேடம். இப்போ கட்டப்பா நான் போர் முரசு கொட்டட்டும்.